ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போகிறேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி. அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன் போடுங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். கரம் மசாலா அரை ஸ்பூன். சில்லி மசாலா, சிக்கன் சில்லி மசாலா 1 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு 2 ஸ்பூன். போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கேசரி பவுடர் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா போடாதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் வச்சுருங்க, அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடுங்க. இதே மாதிரி சிக்கன்லேயும் செய்யலாம். சிக்கன் சில்லி சிக்கன் மாதிரி தான் இதுவும் இருக்கும். இதே தான் சேமு. இதில் சிக்கன் பதிலாக நான் காலிஃப்ளவர் போடுறேன், அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான். வேறு கடாய் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வெங்காயம் வந்து நீளம் ஒரு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வரும், அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெட்டிக்கணும். அது எடுக்கவே அது அப்படியே வரும். அந்த மாதிரி வெங்காயத்தை வெட்டிக்கோங்க. அதே மாதிரி கேப்சிகமும் அதே மாதிரி வெட்டிக்கோங்க. குட்டி குட்டியாக இந்த மாதிரி வெட்டிட்டு ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க, அரை ஸ்பூனு. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, தனி மிளகாய் தூள் அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் சின்ன ஸ்பூன் தான் போடுறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க, அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. போட்டு அந்த காலிஃப்ளவர் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் போட்டுடலாம். சோயா சாஸ் போடுறேன். க்ரீன் சில்லி போடுறேன், 1 ஸ்பூன். டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் 1 ஸ்பூன் போட்டு தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன், கட்டி இல்லாமல். அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சோண்டு தண்ணி போடுங்க, அது வந்து வெந்து வர்றதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி போடுங்க. மசாலாலாம் கொஞ்சம் ஸ்மெல் போகணும் இல்லையா, அதனால ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ பண்ணி விட்டுருங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க, அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் போகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு. இந்த கேப்சிகம், அந்த வெங்காயம், அதெல்லாம் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் இது.
சில்லி சிக்கன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் காலிஃப்ளவரும் அதே மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.